வணக்கம். குழந்தைங்களோட கதை, குழந்தைங்களுக்கு பிடிச்சமான கதை கேளுங்க. குழந்தைங்களுக்கு தான். நீங்கள் அம்மாவாக இருக்கிறங்க, குழந்தைகிட்ட செல்லு ஆன் பண்ணி கொடுங்க இந்த கதையை கேட்க சொல்லி. ஒரு ஊரில் பெரிய அளந்த காடு. அந்த காட்டில் பறவைகள் அதிகம். அந்த பறவைகள் என்ன செய்யும், அங்கேயே சாப்பிட்டு 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 அதுக்கு சலிச்சு போச்சு. நம்ம மனிதர்கள் மாதிரி அதுகளுக்கும் சலிச்சு போய் என்ன செஞ்சுது, இந்த காடு விட்டு அடுத்த காட்டுக்கு போகலான்னு கிளம்பிச்சுவோம். கிளம்புனா போகும் வழியில் ஒரு ஊர். அந்த ஊரில் தனிப்பட்ட வீடுன்னு இருக்குது. இல்லை நம்ம ஏரியாவில் தனியாக இருக்கிற மாதிரி அதுவும் தனிப்பட்ட ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை. அந்த குழந்தை இருந்தால் அவங்க அப்பா வேலைக்கு போய்டுவார். அவங்க அம்மா அந்த குழந்தைய என்ன செய்வாங்க, எந்த இடமும் கையில் வச்சுருக்க முடியாதுல்ல, சத்தனாய் விட்டு வெள்ளாடுமா நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு அவங்க வேலை செய்வாங்க. இந்த குழந்தை வந்து அழுதுக்குன்னு அதையும் இதையும் தின்னுக்குன்னு இப்படி பார்க்கும். நிறையா கிளி, பறவைகள், குருவிகள் நிறையா இருக்கும். இப்படியே பார்த்துட்டா ஹை ஹை நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கையை தட்டிக்கிட்டு இருக்கும். மந்தையாக குருவிகள் போகும். அப்போ அந்த பாப்பா பார்த்துட்டு அந்த குருவிகளை, பாவப்பழம் தின்ன போகிற பல லட்சம் குருவிகளா பாப்பா அழுவுற வந்து கேட்பீங்களான்னு சொல்லும். இந்த பறவைகள்லாம் பறந்து போயிடும். மறுநாளும் உக்காந்துருக்கும். திருப்பி மந்தையாக போகும் குருவிகள். கோவாப்பழம் தின்ன போகிற கோடி லட்சம் பட்சிகளா நான் கூட்டா நீங்கள் வருவீங்களா அப்படின்னு அந்த குருவிகிட்ட சொல்லும். அந்த குருவிகள் என்ன செய்யும், திரும்பி அதை கேட்டுட்டு போயிடும். மூணாவது நாள் திரும்பி அதே மாதிரி வந்து வெளியில் உக்காந்துக்கிட்டு அந்த பறவைகள் போகுதான்னு பார்த்துருக்கும். அதே மாதிரி மந்தையாக போகும். இளந்தாம்பழம் தின்னா போகிற 8000 குருவிகளா என் குரல் கேட்டிங்கன்னா எட்டி வந்து பார்ப்பீங்களா ஹாய் அப்படின்னு கட்டுச்சு. அந்த பறவைகள் பூரா பறந்து வந்து பாப்பாட்ட உக்காந்துக்குச்சு. அந்த பாப்பா ஹாய் பரவாயில்ல குருவி கொக்கு அப்படின்னு சொல்லி அது சந்தோஷப்படுது. அந்த குருவிகள்லாம் என்ன சொல்லுது, பாப்பா நீ உன்னோட சந்தோஷத்தை நிறுத்து, என்னையான் கூட்ட அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னதும், நீங்கள் மந்தையாக போகிறீங்க, எனக்கு ஆசையாக இருந்தது அதனால உங்களை கூட்டேன், நீங்கள் இன்றைக்கி தான் வந்தீங்க, 2 நாளாக கூட்டம் நீங்கள் வரவே இல்லைல்ல, இன்றைக்கி தானே வந்தீங்க என் குறையெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்னு. ஏன் பாப்பா தனியாக உட்காந்து அழுகுற, அம்மா எங்க அப்பா எங்க, அப்பா வேலைக்கு போயிட்டாரு, அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, என்னை வந்து வேலை செய்யணும், வெளியே போன அம்மா என்னை தள்ளுறாங்க, எனக்கு அழுவியாக இருக்குது இல்லை, அதனால தான் நான் அழுதுகிட்டு உங்களெலாம் கூட்டேன் அப்படின்னதும், இந்த கதைலாம் உனக்கு எப்படி தெரியும், எங்கள் அம்மா தனிமையாக இருக்கும்போது மாசமாக இருக்கும்போது எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க, என்னை வயிற்றில் வச்சுக்கிட்டே இந்த பாட்டெல்லாம் பாடினாங்க எங்கள் அம்மா. இந்த பாட்டை நான் கேட்டதுனால நான் உங்ககிட்ட பாடி காட்டுறேன் இதுதான் அப்படின்னுதும், பரவாயில்லையே பலே பாட்டு நீ வயிற்றுல இருக்கும்போதே கேட்டியா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அந்த குருவிகள்லாம் ஆனந்தமாக சொல்லிச்சு. நீங்கள் பேசுறது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னுச்சு. நான் கீன்னு கத்துறது, அது கூன்னு கத்துறது, நாங்கள் குயிலும் மயில் எல்லாம் கத்துறோம் பார், அந்த சத்தம் தான் உனக்கு இசை பாட்டு, வேற எதுவும் கிடையாது. நாங்கள் எப்படி எங்ககிட்ட எல்லாம் இசை கட்டுப்பிடிக்கிறாங்க, குயிலாலையும் மயிலாலையும் குருவிகாலையும் தான் இசை கட்டுப்பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி நீயும் கட்டுப்பிடிச்சிக்கிட்ட, நாங்கள் கத்துறத வச்சு தான் நான் உங்களுக்கு சந்தோஷம் சொல்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட பேசுகிறாங்க நீங்கள் புரிஞ்சுக்கினீங்க, எங்கள் இனத்தை நாங்கள் கூட்டு தான் நாங்கள் புரிஞ்சுக்கணும், தெரியுதா அப்படின்ச்சு. சரிப்பா தெரியுது அப்படின்னுச்சு. சரி உங்களெல்லாம் அழைச்சேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை சாப்பாடு கொடுக்க, நான் தின்ன பொறி பொட்டுக்கல்ல பிஸ்கெட் இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க, என்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு கொடுக்க அப்படின்னு சொன்னதும், இதுவே எனக்கு ஒரு ஆனந்தம், நீங்கள் கூட்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் கொடுத்தது பரவாயில்ல, நீயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு மேல் படிப்பு படித்து நீ வயிற்றில் இருக்கும்போதே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்த, இதுக்கு மேல்பட்டு நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வந்து எங்களோட மியூசிக்கெலாம் நீங்கள் கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவிகள் செட்டாக பாப்பாவை வாழ்த்திட்டு அது பறந்து போச்சு. பாப்பா பார்த்துட்டு, பரவாயில்ல ஹாய் நீங்களாம் நல்லா இருக்கிறீங்க, எனக்கு வந்து நல்லா கருத்தை சொன்னீங்க, நான் இனி அழுவ மாட்டேன், அம்மா பேச்சு கேட்டு எல்லாத்தையும் நான் கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி அது சந்தோஷம் ஆனந்தப்பட்டு அழுவாத உக்காந்து அது சிந்திச்சுதான். இந்த கதை குழந்தைக்கு கோசம் எப்படி நல்லா இருக்குது, வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, இதை பார்க்கும். தனிமையாக இருக்குதுன்னு குழந்தை இருக்கு கவலைப்படக்கூடாது, குழந்தைகிட்டையும் ஒரு தைரியம் இருக்குது. மாசமாக இருக்கிறதுனால குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுனால தான் அந்த குழந்தைக்கு கல்வி ஞானம் வந்தது, பாட்டு ஞானம் வந்தது, பாடிச்சு. அதனால குருவிகளாம் வந்து அதை வாழ்த்திட்டு போச்சு. அது நான் கதையை முடிக்கிறேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து உங்கள் குழந்தைகிட்ட சொல்லுங்கள். வணக்கம்.